நெல்லை அருகே அம்பலவான சுவாமி கோயிலில் 117 ஆண்டுகள் கழித்து குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள அம்பலவான சுவாமி கோவில் கடந்த 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புகழ்பெற்ற கோவிலாகும். இங்கு கடைசியாக 117 ஆண்டுகளுக்கு முன் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் மீண்டும் நடத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் குடமுழுக்கு நடத்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கோவிலில் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டது. குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, திமுக ஆட்சியில் கிராமப்புறத்தில் உள்ள கோவில்களுக்கும் ஆதி திராவிடர் பகுதியில் உள்ள கோவில்களுக்கும் குடமுழுக்கு செய்வதற்கான நிதி 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு பெரிய மாநாடு போல் கூட்டத்தை கூட்டி ஆதி திராவிடர் திருக்கோயில் 1250க்கும் கிராமப்புற திருக்கோயில் 1250க்கும் என்று 50 கோடி ரூபாயை தன்னுடைய திருக்கரங்களால் வழங்கிய முதல்வர் நம்முடைய முதல்வர். கோவில் குடமுழுக்கு விழாவில் மானூர் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.